சிங்கப்பூர்ல ஜப்பான்ல போயிட்டு எவ்வளோடா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா 1342 கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கிறாரு. 1342 கோடி, 2 கோடி ரூபாய் அதையும் சேர்த்தே சொல்றேன். ரவுண்ட் அமௌண்ட் நான் சொல்லல. இது வந்து அபிஷியல் கவர்மெண்ட் ஃபிகர் தான் நான் சொல்றேன். நான் பொய்யெல்லாம் சொல்லல, இட்டுக்கட்டி சொல்லல. 1342 கோடி ரூபாய்க்கு நீங்க ஜப்பான்லயும் சிங்கப்பூர்லயும் போயிட்டு இன்ப சுற்றுலா பண்ணிட்டு வரீங்களே 2 வாரம், அவசியம் என்ன? உங்க கார்பரேட்டர்கிட்ட சொன்னான்னா அவன் பண்ணி கொடுப்பான் சார். அங்க 1342 கோடி ரூபாய் எவனோ ஒரு டிஎம்கே கார்பரேட்டரை கூப்பிட்டு, டேய் உனக்கு திருமஷி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல நான் உனக்கு பிளாட் போட்டு தரேன், அலாட்மெண்ட் போட்டுறேன், நீ அங்க 2000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுன்னா அவன் பண்ணிட்டு போறான். உங்க கார்பரேட்டர்ஸ் கிட்டக்கு இவ்வளவு பணம் இருக்கு சார். டிஆர்பி ராஜா கிட்ட இல்லாத பணமா, டிஆர்பி பாலு கிட்ட இல்லாத பணமா, ஜெகத் ரட்சகன் இல்லாத பணமா, எவன் இல்லாத பணமா? என்ன சார் நீங்க யாருடைய காதுல பூ சுத்துறீங்க சார் நீங்க முதல்வர் அவர்களே? எனக்கு தான் புரியல. ஜனவரி மாசம் 2024 ஸ்பெயின் நாட்டுக்கு போறாரு. ஸ்பெயின், போர்ச்சுகல் அங்கெல்லாம் போயிட்டு வர்றாரு. யூரோப் டூர்லாம் பார்க்கணும், நல்லா இருக்கும், அழகா இருக்கும், அதனால போறாரு. 3440 கோடி ரூபாய் கொண்டு வர்றாரு. செப்டம்பர் 2024 அதே வருஷம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு போறாரு. 7616 கோடி கொண்டு வராங்க.